ஏதோ ஒரு பொண்ணை ரீசெண்டா பார்த்து ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டு இருக்கேன், நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் டெலகிராம் பேஜில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பீட் மார்க் ப்ரீசெட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும். அந்த மார்க்கான ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட வந்து எப்படி நம்ம ஷேக்கப்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், கிரியேட் பண்ணி லிங்க் தந்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா வரும், அதில் வந்து போய்க்கோங்க. ஸ்பீக்கர் ஐக்கனில் போனீங்கன்னா அதில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் போய் இதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரெட்லைனை தாண்டி இல்லாத மாதிரி பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ரெட்லைனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கிளிப்பை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் இந்த கிளிப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தா பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டர் அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு மூவ் பண்ணி தான் இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். அது எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டாக நீங்கள் ஏரோ செலக்ட் பண்ணிங்கவே போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணால் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். மீடியாவில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜெல்லாம் அதில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த இமேஜை கிளிக் பண்ணால் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் அலைன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இமேஜ் ஆட் பண்ண முடியுமோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதாவது இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது இங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன். நான் வந்து இன்னொரு ப்ரீஸ் சொல்லியிருப்பேன் ஷேக்கர் ப்ரீஸ்ன்னு, அந்த ப்ரீஸர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து காப்பி பண்ணி தான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஷேக் எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து இங்கே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேக்கர் ப்ரீஸர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஷேக்கர் ப்ரீஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். நான் 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜில் வந்து அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணவே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஒரு பட்டர்ஃப்ளை பார்ட்டிகல் மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் பாயிண்டரை ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்கிரீன் பார்ட்டிகல் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இந்த பார்ட்டிகளோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் டெலகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த பிளாக்கில் போய் அந்த பார்ட்டிகல் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதோட வால்யூம் வந்து வேணும்னு மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இதில் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். பார்த்தீங்கன்னா வரும் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 1080p வந்து வச்சுருங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடிங் இருக்கும். அது ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.